நான் உங்கள் ரஜ அடிக்கிட்டுப்பா. நான் இன்றைக்கு புளிச்சாதம் எப்படி செய்வதுன்னு செய்து காட்ட போகிறேன். வாங்கோ, புளிச்சாதத்துக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்கோ பாருங்கப்பா, புளியோதரைக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். நான் இதில் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 20 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/2 தேக்கரண்டி வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 தேக்கரண்டி மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 தேக்கரண்டி உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 1 தேக்கரண்டி கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 தேக்கரண்டி மஞ்சள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து புளியோதரைக்கு தாளிக்கும் போது 1/2 தேக்கரண்டி கடலைப்பருப்பு, 1/2 தேக்கரண்டி உளுந்து, 15 கச்சான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 1 தேக்கரண்டி மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது தேவையான அளவு கறிவேப்பிலை. இதில் கருத்து எள்ளு 1 தேக்கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 8 செத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். 4 செத்தல் அதுக்கு புளியோதரைக்கு அந்த கலவை செய்கிறது, இந்த பொடின்னு சொல்கிறது, அது செய்கிறதுக்கு 4 செத்தல், 4 தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற இதில் 1 தேக்கரண்டி கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/2 தேக்கரண்டி நான் இந்த பொடிக்கு எடுத்துருவேன். 1/2 தேக்கரண்டி தான் தாளிக்கு எடுக்க போகிறேன் இந்த இதுக்கு. மற்ற இதில் பெருங்காய பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நான் நல்லெண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன். அளவு உடையக்கு காட்டுறேன். மற்றது நீ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் உங்களை இப்போ புளிச்சாதத்துக்கு அந்த கலவை செய்யணும். கலவை செய்கிறதுக்கு இது வறுத்தெடுக்கப்போ இதில் இப்போ 1 தேக்கரண்டி கடலைப்பருப்பை போட்டு வறுக்கிறேன். அடுப்பை வந்து நல்லா தட்டி சூடுறதுனா நீங்கள் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விடுங்க, எரிஞ்சு போடும். எரிஞ்சால் அப்புறம் இந்த கயர் ரொம்ப சாப்பிடைக்க. அப்போ கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு வறுக்கணும். கொஞ்சம் வாசம் வந்த உடனே இறக்கலாம். கணக்கு வறுக்கிறது இல்லை. நான் இப்போ இதை இறக்குறேன். இனி 1 தேக்கரண்டி உளுந்தை போட்டு வறுக்கிறேன். பாருங்க, உளுந்தும் வறுவெடுத்துட்டு நான் இதையும் அதுக்குள்ள போட்டுறேன். இனி 1 தேக்கரண்டி மிளகாய் போட்டு வறுக்கிறேன். நேரம் பறக்க தேவையில்லை. அந்த மிளகு சூடுற வாசம் வந்தோடனே வறுக்கலாம். நான் இப்போ இந்த மிளகையும் இதுக்குள்ளே போடுறேன். இனி போட்டு இனி திரும்ப நான் இந்த மெல்லியை வறுக்க போவேன். மல்லியும் 1 தேக்கரண்டி தான். ஹீட்டாக இருக்கிற சட்டி கண்ணீரம் வேண்ட தேவையில்லை. கொஞ்சம் நேரம் வேணும் வேண்டலாம். இதையும் இதுக்குள்ள வச்சு போடுறேன். இதுக்குள்ள இதில் 1/2 தேக்கரண்டி கடுகு போடுறேன். கடுகு ஹெவியில் பொரிஞ்சிடும். இப்போ கடுகையும் நான் இதுக்குள்ள போடுறேன். இதுக்குள்ள 1/2 தேக்கரண்டி வெந்தயம் வந்து கணக்க போடக்கூடாது. ஏன்னா வெந்தயம் கயரும். வெந்தயம் கொஞ்சம் தான் போட்டேன். 1/2 தேக்கரண்டி
வெந்தயம் வரவட்டுது அதையும் இதுக்குள்ளே போட்டுறேன். மற்றதுக்குள்ள ஒரு தேக்கரண்டி கருத்த எள்ளு போட்டு வெங்காயம் இப்போ சூடு சாப்பிட்டு பொறி விடாருங்க வடிச்சு வெள்ளையும் வறுக்கிறேன். இதுக்குள்ளே இந்த செக்கடையும் போட்டு வறுக்கிறேன். இது சூடு வருது. நான் இப்போ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதுக்குள்ளே செத்தலையும் போட்டு கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டால் தான் அடிக்கலாம். இதுக்கு ஆற விட்டு அடிப்பேன். இப்போ நான் சோறு வடித்து எடுத்துட்டேன். குழைய விடக்கூடாது சோறு. நீங்கள் விரும்பி நல்லெண்ணெய் விடலாம். நான் இந்த இதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது. அதுக்குள்ள ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அதுக்குள்ளே விட்டு கலக்கி விடணும். முடியும் மிக்ஸ் பண்ணி விடணும். சூட்டோட அந்த நல்லெண்ணெய் அதுக்குள்ளே விட்டுறபடியே கலக்கி விடணும். முடிவா கலந்து இதை நாங்கள் இப்போ கலந்ததை வச்சுட்டு இப்போ நாங்கள் புளிச்சாதம் செய்கிறதுக்கு வதக்குறது அப்படின்ட்டு பார்ப்போம். பாருங்க இப்போ சட்டி சூடு ஊறிட்டுது. அதுக்கு நல்லெண்ணெயும் விட்டுட்டேன். நான் இப்போ இந்த இடத்துல இப்போ கடுகை போடுறேன். இதுக்குள்ளே பாருங்க கடுகு இப்போ வடிக்குது. இப்போ என்ன செய்யணும்னா இதுக்குள்ளே 15 கச்சான் எடுத்துக்கிட்டேன். கச்சான் அரை தேக்கரண்டி கடலைப்பருப்பு, அரை தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு, மூண்டையும் போட்டு முடிவா எண்ணெயில் பொரிப்போம். முடிவா இப்போ நான் செத்தில் போடுறேன். செத்தில் போட்டு இந்த கறிவேப்பமிலையும் போடுறேன். மஞ்சள் தூளையும் போடுறேன். இதுக்குள்ள இன்னொரு அரை தேக்கரண்டி பெருங்காயம் போடுறேன். நான் இப்போ இந்த நேரத்தில் நான் இப்போ இந்த கரைச்சி வச்சு புளியை விடுறேன். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பை போடுவேன். நான் சோத்துக்கு உப்பு போட்டுட்டேன். அதனால் இதுக்கு பார்த்து கொஞ்சமாக போடுவேன். கொஞ்சம் முறை கொதிச்ச அப்புறம் அந்த பொடியை போடலாம். நாங்கள் நான் பொடி இதுக்குள்ளே போய் அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சிக்குள்ளே போட்டு நான் கொஞ்சத்தை ஒரு தேக்கரண்டி எடுத்து வச்சுட்டு நான் மிச்சத்தை இதுக்குள்ளே போடுறேன். அப்புறம் சோறு கலக்கைகளில் போடலாம். இப்போ நான் இவ்வளோத்தையும் இதுக்குள்ளே போடுறேன். இப்போ இந்த புளிச்சாதம் செய்கிறதுக்கு கன நேரம் தேவைப்படாது.
நீங்கள் சாதம் வடிக்கிறது இருந்தால் அதை கலவையை நீங்கள் முதலே செய்து வச்சுருந்தா உடனே அதை வதக்கி போட்டு இதை போட்டு அப்பண்டு அவசரமாக சாப்பிட ஒன்று இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதை செய்து சாப்பிடலாம். இப்போ பாருங்க, இப்போ இதெல்லாம் கொதிச்சு தண்டிட்டு நான் இப்போ இதே பண்ணுறேன். இப்போ அடுப்பு பண்ணுறேன். பண்ணி போட்டு இதை வடிவாக கிளறினதை கொஞ்சத்தை எடுத்து போட்டு சோறை போட்டுட்டு மிச்சத்தை மீள போட போகிறோம். அப்புறம் அதோட உப்புகள் புளியில் எதுவும் கூடுனா குறைஞ்சா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்காக நான் கொஞ்சத்தை இதுக்கு எடுக்கிறேன். இப்போ போட்டு இதுக்குள்ள நான் இப்போ சோறை போட்டு கலக்க போகிறேன். எல்லா சோறையும் இதுக்குள்ள போடுறேன். இந்த பவுடர் எடுத்து வச்சிருந்தேன், அந்த பவுடரையும் இதுக்குள்ள போடுறேன். மேலே இந்த கலவை எடுத்து வச்சிருந்தேன்னா இந்த கலவையும் இதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் போடுறேன். புளி கூட விரும்பி சாப்பிட்றாங்க கூட விடலாம். இந்த வேகம் காணும்னு சொன்னால் இந்த இவ்வளோத்தையும் விடலாம். நீங்கள் நான் இப்போ புளி உப்பு காணும்ன்றத பார்க்குறேன். புளி உப்பு எல்லாம் நல்ல கணக்காக இருக்குது. இப்போ புளியோதரை செய்து முடித்தாச்சு. நீங்களும் இதே அளவில் செய்து பாருங்க. எல்லாரும் செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும்படி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ராஜா நிக்கிட்டுப்பா. நன்றி, வணக்கம்.